நேத்து மதியம் அவனா முட்டை ஆம்லெட் போட்டு சாப்பிடுறேன்னு சொல்லிட்டு முட்டையெல்லாம் கீழ சிந்தி விட்டாங்க. அதனால வீடெல்லாம் ஒரே ஸ்மெல்லு. என்னதான் கழுவுனாலுமே அந்த முட்டை ஸ்மெல் போகாது இல்லைங்களா? அதனால இன்னைக்கு மறுபடியும் காலையில வீட்ட எல்லாத்தையுமே தொடச்சு விட்டு, அப்படியே ஏர் ஃப்ரெஷ்னரும் கொஞ்சம் போட்டு விட்டேங்க. எப்பவுமே ஏர் ஃப்ரெஷ்னர் போடுறது கிடையாது. இந்த மாரி ஒரு சில நேரங்கள்ல மட்டும் தான் ஏர் ஃப்ரெஷ்னர் நான் யூஸ் பண்ணிக்கிறது. எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, அது இல்லாம இட்லிக்கு வந்து தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி இந்த மாரி சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சுச்சுங்க. அதனால இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, குருமா மாரி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு கடாயில வந்து சோம்பு இதெல்லாம் தாளிச்சு விட்டு, அதுக்கப்புறம் தக்காளி, வெங்காயம், கொஞ்சமா மொளகாத்தூள் போட்டு அதையும் தாளிச்சு வதங்குனதுக்கப்புறம், மிக்ஸி ஜார்ல தேங்காய், பொட்டுக்கடலை, பச்சை மிளகா, கொஞ்சமா சோம்பு போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு லாஸ்ட்ல வந்து சேர்த்துக்கணுங்க. நல்லா கொதிக்க விட்டு இறக்கணும் அப்டின்னா சூப்பரான குருமா ரெடி ஆயிரும். இத வந்து இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சாப்பிட்டுக்கலாங்க. டேஸ்ட் ரொம்பவே நல்லாருக்கும். தம்பிக்கு சாப்பாடு எல்லாமே எடுத்து வச்சுட்டு, நானும் அப்படியே வந்து இட்லி எல்லாம் போட்டு சாப்பிட்டுட்டு, எங்க வீட்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, காலையில ஒரு 8 டூ 9 மணிக்கு சன்லைட் வீட்டுக்குள்ளேயே வரும். அந்த டைம்ல வந்து வீட்டுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட இன்டோர் பிளான்ட் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருவேங்க. ஸோ வேலையெல்லாம் முடிச்சுட்டு மதியம் 2 மணிக்கு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அஸ் யூசுவல் எப்பவும் போல என்னோட ஃபேவரட் ஒரு பிளாக் காஃபி போட்டு குடிச்சுட்டு அப்படியே ரெஸ்ட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இன்னைக்கு டே எனக்கு இப்படிதான் போச்சு. நாளைக்கு பார்க்கலாம். பை. See you on the next vlog.